அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ணமுடியா அவற்றின் ஓராயிரங்கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகிளறு பல கோடி ஈசனண்டம் சதா சிவ அண்டம் எண்ணிறைந்த திகழ்கின்ற மற்றை பெருஞ்சக்தி சத்தர்த்தம் சீரண்டம் என் புகழுவேன். உருவும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே, மருவி என்னை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்த மெய் தந்தையே, மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே, எல்லாம் வல்ல நடராசபதியே. ஸோ ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தாண்டி அண்டங்கள் பேரலல் யூனிவர்ஸ் நிறைய இருக்கு. இவர் அன்பேரலாக இருக்கு சரிங்களா. அடிமுடி பெருமையே, அதோட அமுத லெவல்ஸ் சப்ளை செயின்ஸ் பற்றி நம்ம சொல்ல முடியாது. எப்படி பாடி எப்படி இது எடுக்குது அப்படின்னா பிண்டம் பண்டம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. உண்ண முடியா அவற்றின் 1000 கோடி மாலண்டம், அதில் 1000 கோடி பெருசு இது லாகிரதமிக் பேச இப்படி போகுது சரிங்களா. அந்த பேச 1000 கோடி மாலண்டம்னா நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டத்தை தாண்டி மாலண்டம் தெரியுங்களா. அரணண்டம் விண்டு ருத்ரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மால் அரண் உற்ற கோடாக்கோடி. அப்போ கோடாக்கோடி அண்டங்கள் அந்த லெவல்ஸே இருக்குதுப்பா. திரிகள் அறி பல கோடி ஈசன் அண்டம். திரிகள் அப்படின்னும் போது இன்னும் எவ்வளோ 100 போட்டு எவ்வளோ 0 சேர்க்கணும்னு தெரியாது. திரி நம்ம போட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி எவ்வளோ கோடின்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஈசன் அண்டம் சதா சிவன் அண்டம் அதுவும் அந்த மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு சரிங்களா. எண்ணிறைந்த திகழ்னும் போது நம்ம இதை பார்த்தோம். எல்லாத்தையும் திரளாகி ஒரு விரல் வந்து வேலை செய்யுது அப்படின்னு, அதுதான் திகழ். ஸோ திகழ்கின்ற மற்றை பெருஞ்சக்தி சத்தர் தம் சீரண்டம், இதெல்லாம் சீராக வேலை செய்யும், ஆர்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மற்ற பெருஞ்சக்தின்னும் போது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் பறை பரம்பரை பராம்பரை இருக்குல்ல, அதெல்லாம் பெருஞ்சக்தி சீரண்டம் என் புகழுவேன். இதெல்லாம் பற்றி என்ன சொல்லுவேன், அது அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமே நம்மளுக்கு வந்து பார்த்து சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படி இப்படிலாம் சொல்லி வர்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. உருவும் இவ அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில், எல்லா அண்டங்களையும் எதுக்குள்ள வச்சு கூட்டி வச்சிருக்கீங்கன்னா அருள்வெளியில், அருள்பெரிய வெளி அப்படின்னு போய் சொல்லுவேன். அந்த அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக, இதெல்லாம் வந்து சப்பல்ல இருக்கிற ஒரு துகள்ல மாதிரி ஆமா செருப்புல சில பேர் நகத்துல இருக்கிறவங்க சரிங்களா. அந்த மாதிரி அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடு அசைய அவ்வெளியின் அது என்ன பண்ணுது, அசைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஊடு சரிங்களா. எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்து அதை அசைய விட்டது சரிங்களா. அவ்வெளியின் நடு நின்று. சரி, அருள்வெளியில வந்து ஏதாவது இது இருக்கா, இன்னும் வந்து அதோட குவாண்டம் இருக்கா, அதோட ஓங்குற லெவல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிதானே. எல்லாத்துக்கும் வந்து தொடர்பு வச்சுக்குவோம். ஆனால் அது உள்ளிருந்து நம்ம ஃபில்டர் ஆகி உள்ளர போயிடணும் அருள்வெளிக்குள்ளர அப்படிதானே. ஒன்று நம்ம ஃபில்டர் ஆகி போடணும் கூட வச்சுக்கலாம், இல்லை அது நம்மளை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு கூட வச்சுக்கலாம் அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி உள்ளர புகுறும் போது நம்ம நடு நின்று நடனமிடும். அங்கே வந்து நடுவில் இருந்து எல்லா புது அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கூடையும் ஆடுறாருன்றதை நம்ம பார்த்துக்கலாம், அவரோட ஆர்டர் நம்ம பார்த்துக்கலாம்
இங்கேருந்து ஆடுறவங்க அவங்களோட ஆர்டர் எப்படி இருக்குது அதுக்கு முதல்ல சொல்லிட்டு அங்கே இருக்கிறோட ஆர்டர் சொல்லும் போது தான் நம்மளுக்கு இருந்துருது இவர் வேற கண்ணோட்டம் இவர் ஓடி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசு. அப்போ பெருங்கருணைன்னும் போது அதுக்குள்ளார நடுவில் நடனம் ஆட முடியும். மெக்கானிசம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெருங்கருணை அந்த லெவல்ஸில் இருக்கணும் ஃபீல்டு அரசே மருவி எனை அது டிரான்ஸ்லேட் ஆகுது சரிங்களா. அவருக்கு மட்டும் அது இல்லாமல் அது இன்னொருத்தவிட்ட மகனாக்கி யார் ஆட்கொண்டு டிரான்ஸ்லேட் இன்னொருத்தர் போயிட்டு அது புகுந்து அவரை மகனாக்கிட முடியும். அப்படின்னா மாப்பிள்ளை வந்து மூத்த பிள்ளையா வர முடியுது சரிங்களா. மருவி என்னை ஆட்கொண்டு மகனாக்கி அடியா. அப்போ மரபுன்றது தெரியுதா மகன் போது இந்த இவரோட ஜெனட்டிக்ஸில் இருக்குது. இது ஒரு பரம்பரை. ஆனால் இந்த பரம்பரை எதோடது பழைய பரம்பரையோட ஒன்றானதா இல்லை சரிங்களா. இதோட இந்த பரம்பரை வந்து பரம்பராபரம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும்போது தான் மகனாக்கி அழியா வரந்தது. இந்த லெவல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளோ வந்து அழியுமா, ஒரு காலத்தில் இருந்து இல்லாமல் போயிடுமா. போன தட்டி படிச்சது என்னது இதுதானே தன்மை மாறாது கெடாது அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அந்த தன்மை வந்து நம்ம மகனாக்கி அழியா வரந்த மெய் தந்தையே. அப்போ தந்தையோட வேலை என்ன வரந்தலை தரது. தந்தை தராம வச்சுக்கிட்டு இருக்கிறது தந்தையோட வேலையா. இப்போ அப்படிலான்ற போது இப்போ தெரியுதா உங்களுக்கு. எனக்கு எப்போ மெய் வந்து தெரிஞ்சுக்கணும் அது ஆளக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னும் போது மெய் தந்தை வந்து ஹெல்ப் பண்ணி தூக்கிறார் கரெக்டுங்களா. ஸோ மணிமன்றின் நடுநின்ற அது மணிமன்றும் போது உங்களுக்கு உயர்ந்த அந்த வழக்கெல்லாம் அந்த இது பேசியிருக்கணும். வள்ளலாரோட லாங்குவேஜ் எல்லாம் தெரியணும் உங்களுக்கு. எப்படி கடவுளுடைய மேலே இன்னும் ஒன்று உங்களுக்கு இது வரலையோ அழகோ கருணைக்கு இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த பேசி அந்த மன்றாடி தேவையானதை வாங்கிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தணும். இது லீஸ்ட் ஆக்ஷன் தான், பீஸ்ட் ஆக்ஷன் கிடையாது. எறும்பாடு மாதிரி உழைக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நடிச்சு காட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், நடுநின்ற ஒரு தெய்வமே. எப்படி வந்து தொழில ஐந்தும் புரியுற அந்த வல்லமுறை இருக்குல்ல, அது பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு உரிமைக்கு வந்துட முடியும். எலாமல்ல நடராஜபதி. அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட பேரும் எலாமல்ல நடராஜபதி அப்படின்னு அழைக்கப்படுங்க. அந்த வல்லர் தான் ஃபஸ்ட் டைம் அது மாதிரி ஆயிருக்கு. எலாமல்ல மற்றவங்க வந்து நடராஜபதிக்கு கற்பனா சக்தியை வந்து வளர்ந்தாலும் அது வந்து எடுத்துகிட்டு வெளிப்படுத்துறது இப்போது 19 நூற்றாண்டு தேவைப்படுது. அது 19வது பாடல் வருது பாருங்க. ஏதாவது பேசுறீங்க. வரவு செலவற்ற பரிபூரணாகார சுக வாழ்க்கை முதலா எனக்கு வாய்த்த பொருளே. அப்போ வரவு செலவு அற்றன்னும் போது உங்களுக்கு என்ன தெரியும், போக்குவரத்து அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி வரவு போக்குன்னும் போது இந்த உலகத்தை சம்பாதிச்சு நீங்கள் வந்து சில ஞான இந்திரியங்கள் அந்த இதெல்லாம் கரண பரிசெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க. பட் அதெல்லாம் கடைசியில் என்ன ஆயிடுது, காணாமல் போயிடுது இல்லை, கருவி கரணம்லாம் காலி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி போகாமல் வரவு செலவு அற்ற பரிபூரணாகார சுக வாழ்க்கைன்னும் போது உங்களுக்கு என்ன தெரியும், பூரண மதம் பூரண மிதம்னு அங்கே ஈசாவாசியம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா கூட இவர் என்ன வாசிக்கிறாரு, ஆகாரம் வந்து பூரண ஆகாரம் எங்கே கிடைக்கும், அது அந்த சுக வாழ்க்கைன்னா ப்ளஷர்ஃபுல் லைஃப் இல்லை. ஒரு நாள் எப்படி நீங்கள் கிடைக்கிறது, காலையில் ஏன்ச்சா உங்களுக்கு வந்து ஓடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அடுத்தது ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல, ஆடிப்பாடி மகிழணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாடம் இருக்குல்ல. அது மாதிரி ஆர்டராக வர மாதிரி அவர் பாட்டு எங்கேருந்து எடுத்துருப்பார், வள்ளலாரோட காலத்துக்கு அப்புறமேட்டு தான் அந்த பாட்டுலாம் இந்த உலகத்துக்கு பிரபலம் அடையுது தெரியுதுங்களா, மக்களுக்கெல்லாம் தெரிய வருது. அப்போது இந்த பூரணாகார சுக வாழ்க்கை வந்து எப்போ தருது, முதலா
முதல் போட ஆரம்பிச்சிட்டேன் என் தலைவர். அதனால முதலாளி வேலை காட்டவனே இது முதலாக அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வாய்த்த பொருளே. முன்னாடி கிடச்சி அந்த காலத்துல இந்த பொருள்லாம் என்ன பண்ணுச்சு, கிடைக்குமா, தொண்டை வைக்க கொள்ளுமோ, குரங்கு வந்து இதை எடுத்துட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில் பேய் குரங்கா ஆயிடுச்சு. அப்படிதானே? ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே எப்படி இருந்திருப்பாங்க. கருணையில ஈடுபட்டு தயவை வளர்த்து நம்ம கருணையோட நல்லா இருந்தாதான் ஆண்டவன் அருள் சேருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வந்ததுமே கொஞ்சம் சுத்தி வந்ததுமே பல்ல வச்சுட்டு போயிடாதீங்கன்னு கரெக்டா அதுக்கும் தெளிவா சொல்றாரு ஐயா. ஒரு சின்ன சின்ன சக்தி சிறு தெய்வம் எந்த இது ஒரு சின்ன செயல் செய்தாலும் அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனே முழுமை நினைச்சு நீங்க பல்ல வச்சுட்டு போயிடாதீங்க. நல்லா முழுமை பெறணும்னா நல்லா இந்த மாதிரி தயையை ஓங்க வச்சுக்கிட்டு கருணையோட பக்தியை நல்லா முழுசா அடைங்க அப்படின்ற. அப்போதான் அருள் நம்மளுக்கு முழுசா கிடைக்கும். அப்போதான் நம்ம சாகா வரத்தை பெறலாம். அந்த நோய் பிணி அந்த இதெல்லாம் போயிடும். என்னைக்கு இளமையா இருந்து நல்லா கடவுளோட நம்ம ஆகலாம், ஒண்ணு கலக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்றாரு. அப்போ வாய்த்து பொருளும் போது எனக்கு வாசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப விருப்பம் சொல்லுவாங்க. பட் இது எப்படி சொல்றது, இவரு இனிமையா இருக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளவு நல்லா ஒவ்வொருத்தருக்கும் அதான் பிரதானமா நல்லா அமைஞ்சு நல்லா எல்லாம் பலன் பெறணும், சுகம் பெறணும் போது அதானே. அதனாலதான் இவரு அதான் சலிப்பே இல்லாம சந்தோஷமும் ஆனந்தமும் அடையணும்னு களிப்போட. அதுதான் என் கண்மணியே. அப்போ கண்ணுன்னும் போது லைட்டை உள்ளுவாங்க இவருடைய கருவி. இந்த கருவி என்ன பண்ணுது, மணின்னும் போது மதிப்பு ஏறி அது பிரகாசமாக அடைஞ்சிருச்சு. சரிங்களா? என் உள்ளே வயங்கி. ஸோ அந்த மணி கண்ணை பார்க்கும்போது அது என்ன பண்ணும், அந்த நாடி எடுத்துகிட்டு போயிட்டு அதோட பாடி கூட கனெக்ட் ஆகும்ல. கருவி ஒரு ப்ளக் பண்ணணும்ல, சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி உள்ளே அந்த கண்ணு ஒழுங்காக வேலை செஞ்சது என் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. எளிமையாக லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்துக்குள்ள நுழைஞ்சு ஒளிர்கின்ற ஒளியே. சரிங்களா? ஸோ இரவு பகல் லைட்டர் வந்தாலும் லீஸ்ட் ஆக்ஷன் வச்சுக்கோங்க. பீஸ்ட் மோடு தான் இரவு பகல் அப்படிங்கும்போது அற்ற ஒரு தருணத்தில் இது என்ன சந்தியாவந்தனை பண்ணுவாங்களே சில பேர், அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, முன்னாடியே சொல்றாங்க ராப்பகல அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. இதுலேயும் அதே கிட்டத்தட்ட அதே ஒரு வார்த்தை தான். இரவு பகல் அற்ற ஒரு தருணத்தில் உற்ற. அப்போ எந்த மாதிரியான டைம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இரவு அது பாதியா இருக்கணும். சரிங்களா? இது அந்த மாதிரி ஒரு டைம்ல உற்ற பேரின்பமே. எனக்கு அது எப்படி தெரியுதுன்னா, முன்னாடி காலத்துல இருந்தவங்க நான் இரவு கடந்துட்டேன், இரவு ராப்பகல் இல்லை ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களோ, அது எவ்வளவு தூரத்துக்கு போகுது. பேரின்பத்தை இது கிடையாது, பெயர்த்து வரல, உற்றுறது கிடையாது. சரிங்களா? அதனால அந்த தருணத்தில் உற்று பேரின்பமே அன்பின் விளைவே. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். அவங்களும் அன்பின் விளைவு தானேப்பா அந்த பேரின்பத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போ அது எப்படி நீ கற்பனா இது சொல்ற, எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு சொன்னா கூட, என் தந்தையே எனது குருவே அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விடுறது. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வாடியடி இந்த தொடர்பு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த எண்ணுன்ற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிதானே? என்னன்னு ஏன் இங்கே வருது, சித்திரோட வகைராவா இருந்தேன்னா என்னவா சொல்லியிருந்தீங்க, நம்மன்னு சொல்லியிருந்தேன். அப்படிதானே? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தவங்க தான், நீங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கோம். பட் என் தந்தையன்னும் போது அந்த பராபர் லெவல்ஸை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனது குருவே. அப்போ இந்த குரு சொல்லுங்க, தயையை வச்சு நல்ல அதனாலதான் சொல்றேன் அவங்க ஃபாலோ பண்ணல சரியா. ஆமா, அதை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க.
ஓகே, என்ன அது அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அன்பின் விளைவு தான், உற்ற பேரின்போ எல்லாமே வந்து அன்பினோட இதுதான், கடவுளோட டச்சிங் தான். உடம்போட உடம்பா நீங்க வந்து மாறிக்கிறீங்க. அதான் ஆனாலும் என்ன ஆயிடுது, அது எந்த வெளிக்கு சம்பந்தமானது? அவர் வெளியே அந்த இது என்ன சொல்றாரு, அவர் வந்து அந்த அவருடைய இயல்ல கலக்க முடியல. அந்த தயை தான் உங்களுக்கு ஒரு இயல்பு வேணும். அந்த இது அந்த தயவோட உடம்போட உடம்பு உரசினா மட்டும் போதுமா, அந்த மனசோட மனசு அந்த அந்த உயிரோட செயல் உயிரோட உயிர் கலக்கணுமே, அதை கலக்க முடியல அவங்களால. அந்த கருணை இருந்தா தான் கலக்க முடியும்னு இவர் கண்டுபிடிச்சு அழகா சொல்றாரு. ஏன்னா கண்டுபிடிக்கிறாரா, இவர் செயலே அப்படிதான் இருக்கு, இவர் செயலாக்கமே அது அப்படிதான் இருக்கு. ஆண்டவன் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காரு, நல்லா அது செய்து நிரூபிச்சுட்டாரு. அதுதான் ஆன்மாவோட ஆன்மாவா பக்குவம் கரெக்டா வந்துச்சு. வந்துட்டதுன்னா காலம் கணிஞ்சு வந்ததும் அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக ஐயா வருவிக்க விட்டுறேன், அருளை பெற்றேன்னு சொல்லிட்டு அவர் அமைச்சு கரெக்டா அதை ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் கரெக்டாக அந்த இதை கேப்சர் பண்ணிட்டு அப்போ நம்ம அந்த வழியில தான் இப்போ போனோம் ஒழிய, இது அரை இருக்கு, முக்கா இருக்கு, கால் இருக்கு, முழுசா கூட்டா. அதனாலதான் என்ன பண்றது, கண்மூடித்தனமா ரெண்டு ஆக்ஷனும் இருக்கு உனக்கு வந்து, வயலண்ட் ரியாக்ஷனும் இருக்கு. அதுதான் இன்னொன்னு என்னது, எல்லாமே நீ வந்து அதாவது அபியூஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று எல்லாத்துக்கும் கூட போய் இம்சையை விளைவிக்கிற ரியாக்ஷன் இருக்குது. அடுத்தது அபியூஸ். ஹப்புன்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, தந்தையாகவும் இருக்கும், குருவாகவும் இருக்கும், நேயமாக அந்த மாதிரி ஹப் இருக்குது. ஒன்று திருசபைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு பெஸ்ட்டு, ராப்பகல் இல்லாத ஒரு தன்மை இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் யூஸும் பண்ணலாம். அடுத்தது ரெடியூஸ். பகலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ராவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெடியூஸ் பண்ணுவீங்க. கேட்டுங்களா, அது இல்லாத ஒரு தன்மையில் கூட ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலில் ஹையில் இருக்கிற ஒரு இது திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இதுவாக கோ டாமினேஷனில் இருக்குது. கடவுள் கூட நம்மளும் அவங்களும் எல்லாமே இதை என் கஷ்டத்தை கடவுள் போக்குவார், அடுத்த ஏழைங்களோட கஷ்டத்தை நான் போக்குவேன். சரிங்களா, அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிற தொழிலே அதான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நேயமே அவர் தொழில் என்னவா இருக்கு, எல்லாரையும் நல்வழிப்படுத்தி நல்லா எல்லாருக்குமே சுகம் கொடுத்து எல்லாரையுமே நல்லா பாதுகாத்து நல்லா எல்லாமே இருக்கு, அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த இயல் தானே இப்போ நம்மளுக்கு கொடுத்து நீ செய்யணும், நம்மள தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போது நம்ம அரைகுறையா செய்துட்டு இருக்கும்போது எப்படி அது முழுமை பெற முடியும்? இப்போ உங்களுக்கு நல்லா அந்த அடுக்கு தெரிஞ்சு பாருங்க. அன்புன்னும் போது உங்களுக்கு ஜெனடிக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு, தந்தையோட வேலை, தந்தை உங்களுக்கு அறிவு தருவாரா, கரு ஏற்படுத்தி விடுவார்ல. ஆமா, கரு உருவாயிருச்சு, ஆனா கருவுடைய செயல் எல்லாம் கரெக்டா இருக்கணும் தானே. அந்த கரு ஏற்படுத்தி விடுற தந்தை ஜெனடிக்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது குருன்னு சொல்லும் போது எபிஜெனடிக்ஸ். உங்களோட கருவு கொடுத்தவர் அவர் கிடையாது, பட் அவரோட வேலை உங்களோட கரு வரையும் உங்களை இதாகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகணும். சரிங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதனால தான் வந்து குரு சிவ துரியம் அப்படின்னு வரும் இந்த இடம். சரிங்களா, இந்த குரு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், விஞ்ஞான கலர் இது பண்ணுவார் இல்லை, போன வரை படிச்சிருக்கோம்ல, என்ன படிச்சிருக்கோம், மெய்ஞான நிலை நிறை விஞ்ஞான கலர் உலே அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த விஞ்ஞான கலர் எப்படி அந்த குரு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அந்த குரு எனக்கு டிசிஷன் காட்டும்போது எங்க நேயம் ஆண்மனை ஒருமைப்பாடு உரிமை நீ பண்றா அப்படின்னு வந்து என் நேயமே, ஆமா என் நேயமே. அப்போ என் குரு எனக்கு எப்போ கைட்லைன்ஸ் பண்றாருன்னா, நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நல்ல உண்மையை சொல்லி அந்த கைட்லைன்ஸ் கொடுக்க பண்ணும்போது அந்த குரு எனக்கு ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா, எனக்கு தேவையானது எனக்கு கேட்க போனா அந்த இது மாதிரி வந்தது தான் எனக்கு தெரியுது. அன்பு மட்டும் கொஞ்சம் இருக்கு, இது கருணை அந்த தயை வந்து கொஞ்சோண்டு எங்கேயோ மூளை முடுக்கில் வச்சுட்டு கொஞ்சோண்டு செஞ்சுட்டு எதுக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு முதல்ல ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ, தெளிவாக தெரிஞ்சுக்கோன்னு எனக்கு குருவாக வந்து எல்லாமே சொல்லி வந்து பண்ணுறாரு பாரு. தினமே நம்மளுக்கு இப்போ அந்த சக்தி சாரணையிலே இன்னும் நல்லா கற்றுக் கொடுக்குறது இருந்தால் தான் அது நம்மளுக்கு புரிய வரும், தெரிய வரும். அந்த மாதிரி இப்போ புரியுது. இவ்வளோ நாளும் நான் கோயிலுக்கு போனேன், அபிஷேகம் ஆராதனை பார்த்துட்டு ஓடியாந்தேன். அப்போ வந்து இந்த உருவ வழிபாடு இந்த இது இப்படி இப்படி இருக்குன்றதெல்லாம் தான் தெரியுது ஒழிய, எதுக்குன்ற ஒரு நம்மளுக்குள்ள தெரியுது ஒழிய அவ்வளோதான் தெரியுது. மீதியெல்லாம் தெரிஞ்சுக்க அந்த அளவுக்கு முடியல, திணறோம், என்ன சொல்றது, அப்படியே திக்க முக்கெல்லாம் ஆடுறோம், எதுவுமே நம்மளால முழுசா அடைய முடியல. என்னடா எங்கேயோ நம்மளுக்கு இடிக்குது, எங்கேயோ பிடிக்குது, எங்கேயோ நெருக்கிது, நம்மளுக்கு போட்டு அழுத்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம அது சரியான தேர்ந்தெடுத்து நம்மளால அதுல இருந்து மேல ஓங்க முடியல.
அந்த கருணைன்ற கடலோட இது நம்ம தெரிஞ்சு நம்ம அதுல நல்லா முழுசா ஈடுபடுத்திக்கும் போது தான் அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது அது நேயம் வந்து எவ்வளவு தெரியும்ன்றதுலாம் தெரிஞ்சு அதனால முழுசா நான் அதை தொடங்கி செய்யறேனோ இல்லையோ, ஆனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு ஒரு நல்ல இது இருக்கணும். அதான் அது என்ன செய்துதான் ஆகணும். ஆழம் பார்த்து காலை விழுறாங்கல்ல, ஆழம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது நீங்க வந்து அதான் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கருணையோட நல்லா எல்லாருக்கும் நல்லதை செய்யலாம், எல்லாமே நல்லா பண்ணலான்னும் போது அது நினைக்கும் போதே அவ்வளவு ஆனந்தம். அதனாலதான் என் ஆசையை வளர்த்து விட்டுரும். பேராசை, ஆமா இதுதான் அடைஞ்சா இதுதான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என் ஆசையே அவருக்கு வளர ஆசை தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்துல ஒரு நேயம் ஹெல்ப் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா மற்றவங்க எழுதுறதும் இவர் எழுதுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா எழுதும் போது கூடவே சேர்ந்து எழுதுறது யாரு? அருள்பிரகாஷ் ஜோதி எழுத ஆரம்பிக்கிறாரு சரிங்களா, அவரோட கைப்பிடிச்சு சரிங்களா. அதனால அறிவு என் அறிவு இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த அறிவு கிடைக்கலையே. அவங்க அன்பு பத்தி பேசியிருந்தாலும் அவங்க எங்கேயோ பரம்பரை அறிவோட முடிஞ்சிச்சு. பட் அது கரையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாருல்ல, அந்த அறிவுல கிடைக்காது அப்படின்ற மாதிரி இங்க சொல்லி இந்த அறிவு டிஃப்ரெண்ட் ஆகுது. அருட்பெருவெளியில பெருசுக வெளியில போது அதான் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமா தோன்ற மாதிரி தோணி திரும்பி கரையுது, திரும்பி ஓங்குது. பிரம்மாண்டம் மட்டும் இல்ல, சிவனண்டமும் சரிங்களா, சிவபிரம்ம முடி அடினவர் வளர்ல சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே ஏறி இதாகி அப்புறம் அப்படியே துகள் மாதிரி ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு துகள் மாதிரி நின்றுடுது. ஆனா இவர் தான் நடுநிலை எல்லாத்துக்குமே. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நடுவுல நின்று எல்லாத்தையும் ஓங்க வைக்கிறாரு. எல்லாத்துக்குமே இவரு தான் காரண காரியம். எல்லா பகல் இருந்தாலும் எல்லா நகலுக்கும் இவரு அகல். அப்போ வந்து அந்த உயிரோட கலக்கணும்னா என்னன்னா அவருடைய இயல் இருந்தாதான் அது கலக்க முடியும். தவத்திரல் நான் பெற்ற மகளே அடிவார் சரிங்களா. ஸோ அந்த தவத்திரல் பாருங்க, அருள் பெரும் கடலே. நீங்க கடல் சொல்றீங்களா, அப்போ அருள் பெரும் அது வந்து கருணை நிறைந்த பெருன்னும் போது உங்களுக்கு வந்து காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஏன் வல்ல கடவுளே, அப்போ கடைன்னும் போதே உங்களுக்கு வந்து கலந்து இருக்கக்கூடியது. 5 தொழில் வல்லபத்தை வந்து அடுத்தவங்களுக்கு தரக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ கலைகள் எல்லாம் கலைகள் போது உங்களுக்கு முன்னறிந்த ஆயக்கலை 64 அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 64 கோடின்ற மாதிரி இது வந்து கோடிகளில் விரியும். அந்த எல்லாம் விரவி ரவின்னும் போது ஒன்று சொல்லலாம், விரவின்னும் போது அந்த சூரியன் எங்க சக்திகளை பெற்றுச்சோ அந்த இடம் சரிங்களா. அப்படிதானே விரவின்னும் போது அதுக்கு எங்க சக்தி கிடைக்குதுன்ற வந்து சுட்டி காமிச்சுதான். ஆமா, விரவின்னும் போது பரப்படுதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, கோடி சூரிய பிரகாசம்ன்ற போது ஏதோ ஒரு இது வந்து தான் அந்த சூரியத்துக்கு வந்து அதை ஏற்றிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் விரவி உணர்வு அறிய சிவதுரிய. அப்போ சிவபிரம்ம முடி குரு சிவதுரியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. சிவன்னும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? அது சிவன்னா வந்து என்னைக்கும் நிலையானது, அழியாதது, நல்ல உயிரோட்டத்தோடு இயங்கி எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்கக்கூடியது, என்னைக்குமே அழியாது. சவம் இல்லாம சிவம்னா கிங்கு விஸ்டம் ஃப்ரீடம் அவர் வச்சிருக்க ஒரு கிங்டம் அப்படிதானே. இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் கூடிய சிவம் உங்களுக்கு என்ன பண்ணுது? எல்லாம் சிவமயம் நல்லா சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாம் சிவமயம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அந்த சிவமயத்தோட கலந்து சிவ மாதிரி நம்ம அந்த தயவுக்கு வந்து ஏதோ ஒரு மூல முடுக்கில் இருந்தா போதும்ட்டு எப்பயோ நடக்கட்டும் அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பான்ட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே சாணி மாதிரி இருந்தா முடிஞ்சிடுமா? முடியவே முடியாது. அதான் இந்த துரியம் வந்துட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரியம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நாட்டை விட்டு ஓடி காட்டுக்கு போயிட மாட்டாங்க. நாடு வளர்ந்துட்ட உடனே எல்லாரும் சுக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல.
அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தை பொன்மையாக்கணுன்ற அந்த லெவல்ஸில் ஏற்படுத்தி கொடுத்தா சிவம் தன்னோட கிங்டம் இருக்குல்ல ராஜாங்கம் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து வள்ளலருக்கு வளர்ந்துருச்சு. அவர் இப்போ கிங்டமாக இருந்து எனக்கு பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. அதனால தான் இப்போ நான் ஒரு ஏழை என்னை இது ஒரு இதாக மாத்திராம பொருள் கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ அனுபவமான எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்றி விடுறது. நீ வந்து கருவிகள்லாம் கை வை, போய் மைக்ரோஸ்கோப் பாரு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான்லேருந்து எப்படி பார்க்குறது, உன் கண்ணில் பார்க்குறத விட அந்த இதில் எப்படி பார்க்குறது, அதுக்கு அப்புறமேட்டு எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி பல பார்வைகளை வந்து ஏற்படுத்தி விட்டு நல்ல ஒரு கோர்வையாக வர வைப்பார். சரிங்களா? அனுபவமான மெய்மையே அப்போ கரெக்டான ஒரு பிரான்ச் மெய். சரிங்களா? இல்லாத பற்றி நான் சொல்ல விரும்பல, இருக்கிறத பற்றியே சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? சன்மார்க்க ஞான வழி கொண்ட மெய்ஞான நிலை. மெய்ஞான முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் இது என்ன சொல்லுவாங்க, சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நிலை நின்ற விஞ்ஞான கலருளை. அப்போ ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுக்கு வந்து எப்படி வந்து லாஜிக் அப்பாற்பட்டு போயிடும். ஆனால் லாஜிக் உள்ளர வர்றது இது இந்த சயின்ஸ். நம்ம பார்க்குற இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, ப்ரோட்டானிக்ஸு அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். விஞ்ஞான கலருளே மேவு நடராஜபதி. ஸோ வள்ளலாரும் அந்த விஞ்ஞானின்னு சொல்லுவார்ல, அவர் உள்ளர ஆராய்ச்சி பண்ண இறங்கும் போது அவர் நிறைய தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால தான் கருத்தை எடுத்து விடுறாரு நம்மளுக்கு. ஸோ இப்போ சாணின்னு சொல்லிட்டோம்னா சாணி செயல் இல்லையா, அது சாணி செய்யலையா, அதுக்கு கிருமி நாசினி வேலை இருக்கு, அது இதுன்னு அதுக்கும் ஆயிரத்துக்கு கதை சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் கருணை கடல். அவரு எல்லாம் ஏதோ சாணி மாதிரி கடக்கிறதுலேயே அவ்வளோ ஆற்றல் வச்சுருக்காருன்னா நம்மளுக்கு இவ்வளோத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எப்படி எப்படியெல்லாம் நம்மளை ஆக்கப்பூர்வமாக செய்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணிட்டு நல்ல அறிவாற்றலையும் நல்ல அன்பையும் தயையும் எல்லாமே கொடுத்த அப்புறம் கூட இல்லை நான் செய்ய மாட்டேன்னு ஒட்டாரம் பிடிச்சிக்கிட்டு எந்தெந்த லிங்க்கு எங்கெங்கே குட்டி குட்டியாக போய் முடங்குதோ அங்கே போய் அழியுதோ அந்த லிங்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு எது முழுமையாக நம்மளுக்கு கடவுளோடைய லிங்க் இருக்குன்றது தெரிஞ்சோம் நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டோம், அராஜகமாக செய்துக்கிட்டோம், தப்பு தண்டா செய்த அந்த லிங்க் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிய வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு சுட்டி காட்டினாலும் அதை வந்து அப்போ அது ஒரு பொருட்டே இல்லாத நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டு மதப்புல ஏதோ நம்ம தான் ஆங்காரத்துல ஆணவ மலத்துல கலந்து ஆடிட்டு இருந்தா அப்ப எப்படி நம்ம அதுல போய் கலக்க முடியும்? அதை தான் தூக்கி போடுன்ற. அதையெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் என்னோட இயல்பு நீ வந்து என்னோட மாற முடியும், கலக்க முடியும். அதுதான் உன்னுடைய லிங்க்குங்கிறாரு. அந்த லிங்கை விட்டு நம்ம கண்டுக்காம மற்றதெல்லாம் நான் தான் இங்க வந்து சின்ன சின்னதாக பட்டுக்கிட்டு இதுதான் பெரிய லிங்க்குன்னு நினைச்சு நம்ம கதை விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதையெல்லாம் விட்டுட்டு அந்த கற்பனையெல்லாம் விட்டுட்டு கருணைக்கு வான்னு அழகாக அவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார். சரி. ஸோ இது பண்ணிட்டு இந்த பாடல் லைட்டாக ஆரம்பிக்க பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த உரை விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. லைட்டாக ஆரம்பிச்சுட்டு நான் வந்துடுறேன். உரை விஷயம் தெரியுதா? அதை அப்படியே குட்டி குட்டி படிங்க பார்ப்போம். எப்படி நீங்களும் ஒரு நல்லா படிச்சு சிவத்துக்கு பாரு. எல்லாம் அற்புதமா சொல்லி வச்சுட்டாரு. நம்ம தான் வந்து எதையும் கண்டுக்காம ஒன்று மேல ஒன்று ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்ம ஈடுபடுத்திக்கிட்டு நம்மள ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவுக்கு வந்தாதான் நம்மளுக்கு அந்த கஷ்டமா இருக்குன்னா அது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும். உரை விசுவோம் உண்ட வெளி உபசார்ந்த வெளி மேலை வெளி அப்படின்னு வந்து விஸ்வநாதம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, விஸ்வநாதன் ஆனந்த். அப்போ அவர் வந்து நிறைய டெக்னாலஜி இந்த இதை ஊற்றுனா அது நடக்கும், அதை ஊற்றுனா இதை சில கணிப்புகளை வச்சா கூட இந்த உரை விசுவோம் உண்ட வெளி உபசார்ந்த வெளி சார்ந்தோன்னும் போது எதுவும் கேட்க நாய்ஸ் லெஸ்ஸாக இருக்கும்ல. கரெக்டாக நம்ம வாய்ஸ் பேசினா கிளியராக அந்த கேட்குற தவசிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, சில பேருக்கு கருவிகளை வந்து நல்லா அந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? அந்த அளவுக்கு சென்சரி சிஸ்டம் நல்லா வளர்ந்த கூட வெளி மேலே ஒரு மௌன வெளி அந்த இது நாய்ஸ்லெஸ் ஃபீல்டு இருக்குல்ல, எல்லாமே டெத்து இது மாதிரி உடுகுன லெவல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெளி
வெளியின் மேல் ஓங்கு மாமௌன வெளி யாதி யுறும் அனுபவம். ஸோ இதெல்லாம் இந்த வெளியெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வந்து ஓங்குறதை பற்றி உங்களுக்கு எப்போ தெரியுமா அப்படின்னா மாமௌன வெளியை பற்றி உங்களுக்கு தெரியும். மாமௌன அந்த மௌனமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு 19ஆம் நூற்றாண்டு வரையும். டப்புன்னு அந்த மௌனத்துக்கு கலைச்சி விட்டுருச்சு இல்லை. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம், மௌனமாகவே ஆகிடும், ஒன்றுமே ஒடுங்கிடும். பட் இது ஓங்கிடும் அப்படின்னும் போது ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் உண்டுன்னும் போது தான் தெரியுது எப்படி எந்த நேரம் பார்த்து ஓங்கணும், எந்த நேரம் பார்த்து அது அழகாக மறுபடியும் அந்த இதில் அப்படியே அமைஞ்சு அது அமைதியாக இருந்து எல்லாத்தையும் ஒளிபெற வைக்கணுன்றதெல்லாம் நல்லா தெரியும். ரைமிங்கும் நல்லா இது தெரியுன்ற மாதிரி ஓங்கு மாமௌன வெளி யாதி உறும் அனுபவம் ஒருங்க நிறை உண்மை வெளியே. அது உண்மைப்படுத்தி கொடுக்குற வெளியா இருக்கு சரிங்களா. அதுதான் பரம்பராபரன்னு சரிங்களா. அவங்களுக்கு பரம்பரைன்னு இருந்துச்சு. இதுக்கு பரவக்கூடிய ஒரு தன்மை ப்ரோஜன் அப்படின்னு ஜென்ரேஷன் இன்னொன்று கொடுக்கும் சரிங்களா. இது ப்ரோஜனம் இருக்குது, அது அப்படியே ஒடுங்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒருங்க நிறை உண்மை வெளியே. ஸோ இன்டெகிரேட்டிங் ஆல் ஸ்பீக்கப் வீகனிக் கால் அப்படின்ற மாதிரி அது ஓப்பன் பண்ணுவோம்ல. வீகனிக் அது கரெக்டாக வந்துட்ட உடனே தான் அது ஓப்பன் ஆகுது. தாவரவியலை பற்றி நல்லா தெரிஞ்சிட்ட உடனே சரிங்களா. பண்ண உடனே அனுபவம் அந்த இது பண்ணுற உண்மை வெளியே உண்மையை சொல்லி கொடுத்து சத்தியத்தை பற்றி சொல்லி கொடுக்கும். சத்தியமான சபைன்ற மாதிரிலாம் ஒன்று திகழும். ஸோ திரையறி அந்த இடத்துல இப்போ திரையற அந்த இது ஃபங்க்ஷனை டிஸ்பிளே பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் போக போய் என்ன ஆகிடும், எனக்கு திரை பண்ணாங்கல்ல இந்த ஹாப்பி கவ் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு இது பண்ணி நம்ம அந்த அம்மா அது நம்மளுக்கு அம்மையாக இருக்குது. அது நம்ம வந்து நல்லா வளர வச்சு நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. நான் பார்த்ததுக்கும் அதை வந்து எப்படி நம்மளை மாட்டி விடுறாங்க பாரு. அது மடி பெருசு, அது அவஸ்தைப்பட்டு இப்படின்ற அதுன்ற ஒரு வார்த்தையோட சேர்த்து அது ஒரு அவஸ்தையே இல்லை அதுக்கு. அதை கறந்து அவங்க இது பண்ணி அந்த அளவுக்கு நம்ம அதான் தெரியும் மரியாதை கொடுக்காம நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பதிவை இழந்துடும் தெரியுமா. அதான் அந்த அளவுக்கு நம்ம கண்ணு இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, என்ன அப்புறம் டக்குன்னு சொல்ல வராது. அதனாலதான் இந்த திரையெல்லாம் இது பண்றதுக்கு திரை மீளர் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க திராவிட அப்படின்ற மாதிரி. அது பரவாயில்ல, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், நல்லா தான் இருக்கு. பெருங்கருணை வாரியே. அப்போ வாரின்னும் போது உங்களை என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இந்த ஸ்ரீவாரின்னு இந்த ஏழுமலை இருக்குல்ல, சாத்பாடு வாழை அடியிலமான மாளுங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இது பெருங்கருணை இதெல்லாம் அல்லெல்லாம் குறையாத அது கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா. அப்படிதானே பெருங்கருணை வாரியே எல்லாம் செய் ஜோதி மலைன்னு தான் அப்படி சொல்றாங்க சரிங்களா. எல்லாம் செய் சித்தே. அப்போ சித்து வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? அதை பத்தி நம்ம பேசணும். ஏழு மலை ஏழுக்கு அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏதோ சொல்லி நம்மள இதுவும் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் நல்லா ஒரு அந்த இதை சேர்த்து எடுத்துட்டு போகணும். கருணை எவ்வளோ நல்லா சொல்றாரு. கருணை இல்லைன்னா எது இருந்தாலும் அதுக்கு அர்த்தமே இல்லை. அதை தான் அவர் அவ்வளோ நல்லா சொல்றாரு. கருணை வடிவம் அப்படின்னு எவ்வளோ ஆனந்தமாக இருக்காது. நினைக்க அவ்வளோ திட்டிக்குது. முந்தானத்து பாடத்தில் கூட அவ்வளோ நல்லா நம்ம வந்து அந்த திட்டிக்கிறத பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி எது மெயினான பொருளோ அது வந்து கருணை தான். அது சேர்த்தாதான் எல்லாமே பயன் பெறுது. அந்த கருணை இல்லைன்னா எதுவுமே வந்து முழுமை பெற மாட்டேங்குது. அதான் எல்லாம் செய்ய முடியாம ஊனமுற்று ஞானம் முட்டிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இந்த மாதிரி எல்லாம் செய்ய. ஆமா, சொன்ன மாதிரி எல்லாமே இருந்து அது பயன் வரலன்னா அது ஊனம். அது இருந்தும் ஒண்ணுமே புண்ணியம் இல்லை. அதனாலதான் வரல. அதை பார்த்து இனிமேட்டு எவ்வளவுதான் நீங்க வாடி எப்படிதான் எவ்வளவுதான் அலைய போறீங்க நீங்களாம். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிறாரு. நீங்களாம் என்ன எதுக்காக தான் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாரியை எல்லாம் செய் சித்தி இந்த மாதிரி வாரி கொடுத்து வள்ளலார்கிட்ட நல்லா சித்தி வளாகன்ற மாதிரியே வந்து பேலஸ் நம்ம போயினா நம்ம இங்க இது பண்றாங்கல்ல பெங்களூர்ல இப்போ மாலு அந்த இதெல்லாம் வீகன் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து வரும். எங்க இதுல வந்துருச்சு, ஏதோ ஐரோப்பாவில் ஒரு இதுல ஓபன் பண்ணாங்க வீகனிக் மால் சரிங்களா. அது மாதிரி ஆஸ்திரேலியால வீகனிக் மாலு அந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து வந்துட்டு இருக்குல்ல. இந்தியாவில் வீகனிக் காலை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலை நடத்தக்கூடிய வந்துருச்சு சரிங்களா.
ஸோ இதெல்லாம் வந்து மாறக்கூடாதுன்னு நினச்சி நான் நிறைய வந்து மாற்றிட்டு இருக்கோம். அந்த இந்த இதெல்லாம் வீகனிசம் வந்தாலும் அந்த வள்ளல்தனமும் அந்த மீள முடியும். வீகனிசமும் நம்ம வடலூர்ல சத்தியஞான சபையில தான் வரப்போகுது. அதுதான் உலகத்துக்கே ஒரு அதுதான் வீகனா மாதிரி அவர் வர வச்சிட்டாரு. அதுதான் அது இன்னும் நல்லா ஓங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும், அப்பாடா இவ்வளோ பெருசா அப்படின்ற அந்த ஜோதின்னு. இப்போ அந்த மாச பூசைக்கும் அதுக்கும் இதுவும் எந்த நேரமும் அங்கே ஜோதி தான். எந்த நேரமும் அது அந்த இதை எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம அந்த ஜோதி. அதுதான் அந்த ஜோதி. அதை வந்து அந்த எப்படி அந்த நடன்றது தான் இப்போ நம்ம வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நடம் ஆரம்பிக்கணும். அதுதான் இங்கே அவ்வளோ நல்லா அற்புதமாக சொல்ல போறாரு. அதுதான் எல்லாத்துக்குமே பெருசாக அமைய போகுது. அதான் எல்லாம் செய்து எனக்கு வாய்ச்சிச்சு அப்படின்னு சொல்ற திருப்பி அதே இது மற்றவங்களுக்கு அது வாய்க்கல எனக்குன்ற அவர் சொல்றாரு. ஏன்னா சித்தர்களுக்கு முன்னாடி இருந்த அந்த இவங்கெல்லாம் வாய்ச்சிச்சுன்னா அதெல்லாம் கருணை கலக்கல அவர் ஃபில்டர் பண்றாரு. சும்மா சின்ன வகையில எல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் வராது, அது பொதுக்கு வரணும்ன்றாரு. எனக்கு கிடைச்சிருச்சு நான் போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரி சேர்ந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, அது பொதுக்கு வரணும், எல்லாரும் பயன்பெறணும், எல்லாருக்கும் இதை குருன்ட்டாரு ஐயா. எனக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து அந்த தயையோட இருந்தாதான் அது எல்லாருக்கும் வரும். இது என்ன சொல்றது, அந்த என்ன இவருக்கு எனக்குன்னு சொல்லும் போதே வந்து அந்த வித்தியாசப்படுத்துறது, வித்யா தத்துவம் சரிங்களா, கால தத்துவமா இருந்துச்சு. அது மாதிரி எல்லாம் மாறினோடனே தெய்வமே இதெல்லாம் கிரியேஷனு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, அது மேல என்ன இருக்கு ப்ரொடெக்ஷனு. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன வரக்கூடாதுன்னா பெர்வர்ஷன் வரக்கூடாது. பெர்வர்ஷன் தான் உங்களுக்கு என்ன அர்த்தம், மால் தன்மைக்கு போயிடுது சரிங்களா. ஆனா இதுல வந்து மான் தன்மைக்கு வரும் அப்படின்னு அந்த மீண்டு வர்றதால உங்களுக்கு என்ன ஆயிடுது, தாவரவியல தெரிஞ்சு உங்களுக்கு மேவர இது சரிங்களா. ஸோ அதை சொல்லும் போது தான் உங்களுக்கு உய்வகை தெய்வமே உய்வகை தெரித்து என்னை எது பண்ணா நல்ல இது நடக்குமோ சரிங்களா, திருத்தி பக்குவப்படுத்துதல் தான் உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்து உய்வகை தெரித்து என்னை வளர்த்த சிவமே. அப்போ சிவமாக்கி கொண்டது பாரி அப்படின்னாங்கல்ல. அப்போ நானும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தோம். சிவம் முன்னாடி இருந்து சொல்லியிருந்த சிவம் வந்து அன்போடு நிறுத்திட்டாங்க. பட் இது வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா போனாலும் பிரம்மாண்ட தாண்டி இது இப்ப அன்னைகளை பத்தி உங்களுக்கு நடத்துறோம்ல, திருப்பி அது மொழி மாறல இன்னும் பழக்க தோஷம் தான். நாட்டுல நல்ல இதாயிடுச்சு, ஆட்சி போட்டாங்க மாதிரி இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கூட சாகும் கல்விக்கு சமானம்ன்ற மாதிரி தான் போயிடுது. சாகா கல்வின்னு வரும்போது இந்த அந்த கருணை கலந்தா மட்டும்தான் அது சாகா கல்வியா மாறும். நம்ம தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி நம்ம இல்லாம தேஞ்சு போன இது மாதிரி இல்லாம நம்ம ஆஞ்சி சரிங்களா ஆஞ்சி இது பண்ண நம்ம லெவல்ஸுக்கு எடுத்துட்டு வரோம். உய்வகை தெரித்த என்னை தெரித்துனாலே உங்களுக்கு வந்து குருத்தன்மை வளருது. குரு சிவ துரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் நடந்து பறை நடு பறைன்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த இது தானே உங்களுக்கு ஜெனடிக்ஸ் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஐட்டம் ப்ரீ இது. அதுல இருந்தால் உங்களுக்கு உயிர் தோன்றி உங்களுக்கு உடம்பை எடுத்து கொடுத்து அந்த மாதிரி வளரும்ல. ஸோ பறை நடு விளங்கும் ஒரு ஜோதியை. அப்போ எந்த பறை, அந்த இதுல பராபரி லெவல்ஸ்ல வருது இல்ல, அந்த பறையா இல்ல அதோட நடு. அப்போ உயிரோட உயிர் அந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச் ஒன்று போடுறாரு. அந்த பறையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச்சை போட்டு விட்டு அங்கிருந்து இறங்குறாரு. இப்போ அந்த பரம்பரை அதெல்லாம் டூப்ளிகேட் மாதிரி விட்டுட்டு இது வந்து ரெப்ளிகேட் பண்றதுக்கு தனியாக ஒரு லைனை பிடிச்சி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வந்து மீட் பண்ணி அந்த பறை நடு விளங்கும் ஒரு ஜோதியே. அப்போ எனக்கு அது தெரிஞ்சிச்சு, இந்த பறவை மாறின வழி தான் எனக்கு வந்து அவங்க நித்யானந்தம் சொல்ற குரு பரம்பரை வந்து வேற சரிங்களா, இந்த குரு பரம்பரை வேற அடி தெரியுது சரிங்களா. நடுவிலங்கும் ஒரு ஜோதியே எல்லாம் படைத்திடுக, நீ இனிமேல் கிரியேட் பண்ணு. அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க, நீ உன்னோட வேலையில ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி படைத்திடுக. இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே உன்னோட இருக்கட்டும், ஸ்டடி டிசைன் பண்ணி அது சக்ஸஸ் பண்ணுறது பாருங்க. நீங்கள் எல்லாமே வந்து குப்பைக்கு போகிறதுக்காக உன்னோட இதை ப்ராஜெக்ட் கொடுத்து அது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணனா அது எவ்வளோ நீ வந்து இது பண்ணியிருக்க யோசிச்சு தானே ஒரு திட்டங்களும் போட்டிருக்கு.
அப்படிதானே? இந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கும், இந்த ஹார்ட்னஸ் நல்லா இருக்கும். பல்லு உடஞ்சவங்களுக்கு வந்து எதை கொடுத்தா அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும், பல்லு இல்லாதவங்களுக்கும் சரிங்களா, பல்லு உள்ளவங்களுக்கும் எல்லாருக்காகவும் அது காமனாக ஒரு இதை கொடுக்கணும்ல கடவுள். ஸோ அந்த மாதிரி பல்லு இருக்கும் பக்கோடா தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சில பேர் எல்லா வாயும் வச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு பகோடா சொல்லும் போது எனக்கு அது இடி இந்த மாதிரி இருக்கும். என்னடா அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படா நீங்கள் பகோடா இது பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணி பண்ணாலும் பரவாயில்லையா சரிங்களா. ஸோ அதுதான் இது வந்து பணித்திடுகை என்று எனக்கு இவர் பக்குவமாக அது மாதிரி டெக்ஸ்டரு, டேஸ்ட்டு, சென்சரி ப்ராப்பர்ட்டி, அந்த பேனலிஸ்ட் தலைவனோட இது அனுகிரகம், அதனால எல்லா அனுபவத்தையும் வந்து என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பண்டத்தை கொடுத்து நம்ம பிண்டத்தை வந்து அண்டாங்கண்டங்களை தாண்டி எடுத்துகிட்டு போவார்ல, கண்டத்தெல்லாம் தாண்டி. ஸோ அதனால தான் என்று எனக்கு பண்புற பண்புன்னும் போது இந்த கேரக்டரிஸ்டிக் வரணும். கடவுளோட குணம் வந்தால் மட்டும்தான் அந்த பண்பு உங்களுக்கு இறங்கும் இல்லையா. இல்லாத வரையும் நீ சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் பண்பு உரை உரைத்து அருள் பேர் அமுது அருள் வந்து உங்களுக்கு இது பேரளிக்கப்படுது அப்படிதானே. பேர்த்து வந்து அமுதம்னும் போது பேரமுது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது, நியூட்ரிஷன் தயா நியூட்ரா அப்படின்னும் போது ஏன் அந்த மாதிரி பேர்லாம் வச்சேன்னா, எனக்கு அந்த நியூட்ராசூட்டிக்ஸ் லெவலில் தான் எனக்கு தாவரவியல் வேவரவியல் அதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சுல்ல. அடிமுடி பற்றி சொல்லுவாங்க, அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது சிவபிரம்ம முடி அப்படின்னு வளர நாங்கள் சொல்கிறதில்ல, அந்த வார்த்தைலாம் அங்கே தான் கேட்குறேன், லேபில் கேட்குறேன் சரிங்களா. ஸோ பேரமுது லேபோ ஹாஸ்டலோ சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஹாஸ்பிட்டல் நல்லா கொடுத்த உடனே பேரமுத அளித்த மெய் பரமமே. ஹாஸ்பிட்டாலிட்டின்னா இப்போ நம்ம வந்து ஹீலிங் வேணும்ல நம்மளுக்கு. ஹீலிங் போது என்ன சொல்லுங்க, நம்ம வந்து வலியும் வேதனையோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் நல்லதாக நடக்கும், நீ கவலைப்படாத, யாரையும் இன்னும் இறங்கிக்கிறதுக்கு சீரே அழிக்கும், அந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் சொல்லி சரி அதை பண்ணி படுத்தா சீரண்டவங்க இவ்வளோ இருந்தால் கூட அந்த சீரெல்லாம் காலி ஆகிடும்னா என்ன பண்ணணும், நம்ம இறங்காமல் இருக்கவங்க தான் சீரை வாங்கிக்கணும்னா ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பரமமே பரம ரகசியம் பரம குரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பரமமே பிரதான மந்திரி அப்படின்னா பரம நிலையில் எல்லாமே இது இருக்காங்கல்ல, கிங்டம் அப்படின்ற மாதிரி பரம ஞான வரை நடு விலங்கு சிறுசபை நடுவிலே. அப்போ பரமஞான வரை வந்து யாரா எல்லாம் வரமுறை படுத்தி அந்த அந்த ஞானத்தை எதிரா அது நடு ஏதாவது சென்டராக இருக்குது. இப்போ இது சொல்கிறாங்கல்ல ஷாப்பிங் சென்டர், அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க கோச்சிங் சென்டர், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இது மாதிரி வரை நடு விலங்கு சிற்சபை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டு இருக்குது. இந்த லிமிட்லாம் நம்மளுக்கு இது எப்படி இருக்கணும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் கொடுத்து மேல் கீழ்லாம் சொல்கிறாங்கல்ல நடு, அந்த மாதிரிலாம் இது பண்ணி சிற்சபை நடுவில். அப்போ சிற்சபை சென்டர்லேருந்து யார் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த வண்ணன் சரிங்களா. ஆனந்தமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அந்த ஆனந்தத்துக்கே ஒரு வண்ணம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனந்த வண்ண நட விடு வள்ளலே, அந்த வள்ளலிசத்துக்கு அப்போ வந்தால் தான் அந்த ஆனந்த நடம் இருக்குது, அந்த வெளிப்படுத்துறது தன்மை உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வள்ளலிசத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றது. துள்ளலிசை தான் நீங்கள் வந்து துளசி நீங்கள் வந்து பேர் வச்சு துள்ளலிசத்து இது பண்ணால் கூட இந்த துள்ளலிசம் பார்த்து இந்த வளர்த்து தருவது தலைவர் சரிங்களா. செம துள்ளி இருந்தா கூட எங்களால கட்டுப்படுத்தவே முடியாம உனக்கு கட்டி எல்லாம் போட்டு வளர்த்து கட்டி போடும் போது எனக்கு கட்டி போற மிருகத்தை பத்தி தெரியும் வந்துருச்சு போகுது. அது ஒரு டெமோ மாதிரி அமைஞ்சிருச்சு போகுது. தலையில தொங்க போடும் போது அந்த மிருகத்தோட அனுபவம் எல்லாம் தெரிஞ்சு, புகை விடும் போது எனக்கு அந்த இது தெரிஞ்சு எல்லா உயிர இதையும் வந்து எவ்வளவு வழிபடுது, எல்லாரோட இதுவும் வந்து உடம்புல அது போய் கொண்டுட்டு போயிடுது. அதான் மனித தேகம் வந்து அவ்வளவு ரொம்ப இன்றியமையாத தேகம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உணர்வு பூர்வமா உணர்ந்து அனுபவிக்கிறதுன்னா ரொம்ப பெருசா இருக்கும்ல. அது நல்லாவே அது ஆண்டவன் நல்லா அது கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்க அவ்வளோ இன்பமா எதுவுமே தூரத்துல இருந்து சுட்டி காமிச்சு சும்மா அப்படியே தூரத்துல இருந்து பார்த்து அனுபவிக்கிறது வந்து அவ்வளோ இன்பத்தை தராது. அவ்வளோ நம்ம அதை
ஊடுருவி அதுல இது இருக்கிறதெல்லாம் காரத்திலிருந்து பார்க்கணும், பகற்பனவா காரத்திலிருந்து. அதை உனக்கு சின்ன பருவத்துல இருந்து அதை வந்து நல்லா ஊடுருவி நல்ல உள்ள பூஜை தெரிஞ்சு அது அந்த ஆனந்த வண்ணன நடமிடு. அப்போ அந்த ஆனந்த வண்ணன இதை வந்து நான் கிரகிச்சிட்டேன் சரிங்களா. ஆனந்தமடி வந்து எனக்கு வந்து உள்ள ஆண்டவன் அந்த இதை கொடுத்துருக்கான் அந்த ஆமா சென்சரி ரிசெப்டார் பாத்துவே நல்லா வேலை செய்யுது. படிச்சுக்கிற அந்த தன்மையை கொடுத்துருக்கான். எதை இருந்தாலும் அதை படிச்சுக்கிட்டு அதை நல்லா சிக்னல் டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும் போது தான் இது டிரான்சாக்ஷன் கடவுளோடது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சரிங்களா. நடமிடு வள்ளலே மாறாத. அப்போ அந்த மாறாத அந்த ஷெல்ஃப் லைஃப்ன்றது எனக்கு ஃபுட் சயின்ஸில் போனவொடனே எனக்கு மாறாத. இது வரைக்கும் என்ன பண்ணுறது மாறாத எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் வந்து உங்கள் டேடியோட பாடியில் இருக்கிற அந்த நோய்கள், அவருக்கு டேடி அந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையும் காப்பி எடுத்து அந்த மாறாத உனக்கு வந்துடும்ன்ற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு மாறாத பயமுறுத்தி இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்படியே இருந்துடணுமா, எல்லாமே மாறாமே, எல்லாமே இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாமல் எல்லாமே தளர்ச்சியாக ஆகிடுமா அப்படின்ற மாதிரி. அதுதான் மாறாத நிலைமை. ஃபஸ்ட்டு பஸ்பமாகி போனது எல்லாமே சாணியை சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லா இதை சத்தினும் சரிங்களா. சத்தியெல்லாம் வந்து இறக்க வச்சுட்டு சத்தின்ற அந்த இதெல்லாம் சொல்லி இதை சித்தின்னு சொல்லுவாங்க. சத்தி காலியான சித்திங்கிறது வரும். அந்த மாதிரி மாறாத சன்மார்க்க நிலை நீதியே பார்த்தீங்களா. இந்த மோட்டர் நிறுத்த இன்னொரு மோட்டர் இப்போ நல்ல மாறி மாறி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த எப்படி சொல்கிறது, அது மாமவுன அந்த நிலைமையெல்லாம் பார்த்தோம்ல தாண்டி இப்போ என்ன வருது, உங்களெல்லாம் எப்பவுமே வந்து அந்த ரெப்பிடேஷன் இருக்குமா, ரீஜெனரேஷன் சரிங்களா. அப்புறம் அந்த ரிடாக்ஸ் சிஸ்டம் வருது இல்லை, சைக்கிளிங் ஒன்று வந்து நம்ம வரவு போக்கு அந்த இது செலவு இது தாண்டணும்ல, சீரி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த வாழ்க்கை. மாறாத நிலை, அந்த ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் நல்லா இது பண்ணி சன்மார்க்க நிலை நீதி ஏ நீதி. ஆமா, முன்னாடி நிதியை பத்தி சொல்லியா கொடுத்தாச்சு. இப்போ நீதியை பத்தி சொல்லும் போது தான் உங்களுக்கு என்னது வீக்னஸ் பத்தி நல்லா இங்க ஷிட் பண்றதுன்னு அர்த்தம். வலலிசம் ஒன்று ஓகே சரிங்களா. அடுத்து இங்க அந்த இது நீதின்ற போது வருது சரிங்களா. இப்போ யாருக்கு வந்து கொடுக்கணும், இப்போ நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டனா அவனுக்கு அள்ளிலேயே வந்து செலவு பண்றது அது நீதியா? ஏழைங்களை மேல உங்க கண்ணு வந்துச்சா இன்னும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாக்கில் வடிகிற ஜொல்லுக்கும் கண்ணுல இருந்து நம்ம வழிகிற அந்த கண்ணீருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா, அதான் நீதி நிலை தர செய்யற போது இங்கதான் அந்த வருது ஃபிட்னஸ் தெரியுது இல்லைங்களா. ரொம்ப ஷிட் ஆக்டிவிட்டிஸ் காட்டுவீங்க. வள்ளலி செய்வதனால வாரி வாரி கொடுத்தாலும் நல்ல இந்த இதெல்லாம் கொடுத்தாலும் எப்போ உங்களுக்கு கொடுக்கும், நீங்கள் சில நெறிவு வரணும். சும்மா இது சும்மா இருக்கிற சுகத்தை அனுபவிக்க முடியாது. சில இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கீரை ஏற்றணும். என்னென்ன கீரை ஏற்றணும், நேயம் வளர்கிறதுக்கு இனிமே சொல்லி பார்க்குற ஒரு கீரு. அதுலேயே வந்து எல்லோரும் ஒன்றிட்டோம்னா ஓகே, அது ஒரு ஒற்றுமை. இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் அவ ஏற்று நிற்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அதட்டி நம்ம இது பண்ணணும். உங்களுக்கு இதுதான் வழியா, அவங்களுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நீதி நடத்தாது சரிங்களா. இந்த இந்த ஊர்ல அந்த அப்படிதான் நம்ம சில நேரத்துல அவரு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்ன அவங்க வள்ளலாரையா அவருக்கு தெரியுது. முதல்ல ஓரளவுக்கு அவரு சொல்லுவாரு, அவரு நல்ல சித்தர், அவர் சித்தர் லெவலுக்கு தான் நான் எடுத்துப்பேன். அப்புறம்லாம் அவர் அதுக்கு மேல எல்லாம் என்னால பார்க்க முடியாது. அவர் கடவுள் சில பேர் அப்படிதான் கண்டுது அவங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு அப்போ நீங்க பாறையை உடைக்கிறீங்களே அது சரிங்களா. அப்போ இது மரங்களை வெட்டுறீங்களே, அப்போ அது உங்களுக்கு இதுவா தெரியலையா, பொழக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க, கதையை வளர்ப்பாங்க. பட் அந்த அப்போதான் நம்மளுக்கு தெரியும் உயிர் வெளிகளை பத்தியும் அவங்களுக்கு இது நிறைய இது தெரியல அவங்களுக்கு தெரியல. அதான் அப்பதான் சொன்னேன், என்ன எந்த நேரமும் ஆடு மாடு கோழி முட்டை இதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, அதை விட்டு வேற என்ன சொல்றீங்க அப்படின்னாரா. எனக்கு ரொம்ப கோபமோ ரொம்ப மனசு வலி வந்துச்சு. அதனால நல்லா சொல்லி விட்டேன், நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க இது அப்பா ஒரு நாள் நீ சொல்லுவல்ல, எனக்கு ஒரு நாள் நீங்க போய் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து பிரதோஷம், நேற்று பிரதோஷமா சனி பிரதோஷம் சொன்னாரு. சனி பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகலாம் வரையும் அம்மா சிவன் கோயிலுக்கு அப்படின்னாரு. எனக்கு வரதை பத்தியெல்லாம் இல்லை, நீங்க இதை ஒரு நாள் சாமி கும்பிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்யலான்றதுக்கு இதுக்கு பேர பக்தி. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நான் வந்து நல்லா ஓங்கணும்னு நினைக்கிறேன், நல்லதெல்லாம் ஓங்கிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒடுங்கி திரும்பி போய் அதுல
இது பூண்டா அதுக்கு பேர் வழிபாடு அது சிவசிவ கிடையாது, அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது. நான் வந்து எனக்கு ஆண்டவன் உணர்த்திட்டாரு, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஓங்க நினைக்கிறேன், நல்லதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். திரும்பி திரும்பி வந்து போய் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செய்துட்டு 9 நாள் தப்பு பண்ணிட்டு, இல்லை 9 நாள் நல்லது செய்துட்டு ஒரு நாள் தப்பு பண்ணா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தை ஓட்டுறதுக்கு இப்படியே வீண் காலம் வேலை பாருங்க. அதனால அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்னா அமைதியாயிட்டாரு. ஆமா தப்பு தப்பு தப்பு. நான் அமைதியா சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. நேற்று ரொம்ப போனாரா ஓவரா, அப்புறம் எனக்கும் கோவம் வந்துச்சு. இப்படியாவது சொல்லு 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 அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது சொல்லுங்க. ஏன்னா அவரு கொஞ்சம் வெள்ளி மாதிரியும் நடந்துப்பாரு, கொஞ்சம் இது மாதிரியும் நடந்துப்பாரு. அதனால பாவம்னு சொல்லிட்டு பாவம் பார்வை தெரியாத ஒரு வயசானவர்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி அவர் போகலையே சொல்லி சரி அவரை எங்க கூப்பிடுறாரோ போலாம், ஒரு கோயிலுக்கு கூப்பிடுறாரு. ஓரளவுக்கு நம்ம வளைச்சு போட முடியாது. அவரு இன்னும் நம்ம வந்து குறுகிய வட்டத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க பெரிய எல்லாமே கரெக்டா செய்யற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த தப்பு அப்ப யார் தான் சுட்டி காமிக்கிறது? அதெல்லாம் சுட்டி காமிச்சு அவங்களும் திருந்தணும்ல, அவங்களும் நல்ல வழிக்கு வரணும் தானே. சரி அவர் வரலன்ட்டு நம்ம அலட்சியப்படுத்தி விடவும் முடியாது, அவங்களோட நம்ம கலந்துடவும் முடியாதுல்ல. தப்போடு நம்ம கலக்கவும் முடியாது, தப்பு செய்யறாங்களேன்னு விட்டுட்டு நம்ம அனாவசியமா அலட்சியமா இருந்துடவும் முடியாது. கொஞ்சம் சொல்லிட்டேன் அப்படிலாம். இப்போ சில பேர் மௌனத்தால தான் அவங்க கிட்ட பேசுவாங்க அப்படின்னா மௌனத்தாலே பேசுறது சரிங்களா. முசுடிகளா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல முரசுகளை கொட்ட வைப்பாரு அந்த தலைவர். முரசு அடிப்பாருல்ல, ஸோ அந்த முரசு தட்டுவாருன்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நீதியே எலாமல்ல நடராஜபதி. ஸோ அவர் வந்து அந்த நடத்தை எடுத்துட்டு வர்றாரு. இப்படிதான் சரிங்களா. அந்த வல்லிசும் வீகலிசும் இதெல்லாம் எப்படி நான் வந்து அந்த இது பண்ணேன் உறுதிப்படுத்தினேன் அப்படின்னா இந்த வார்த்தைகளால தான். அவருக்கு நல்லா கருணை இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் அவ்வளோ தவிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் பழக்க தோஷத்துக்காக ஒரு தப்பு நம்ம நான் செய்யறேன்னா அந்த தப்பே செய்துட்டா இருக்க முடியாது. தப்புல இருந்து நம்ம வந்து தூக்கி போட்டு வரணும், அப்பனை பார்க்கணும். தப்பவே பார்த்துட்டு இருந்துட்டு நான் அப்பங்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் ஒரு செயலே இல்லை, நடமே கிடையாது. அப்ப நடராஜபதியா நம்ம இது பண்ணோம்னா அவர் நடத்தை எடுத்து நம்ம சும்மாலாம் சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்து நடத்த துத்திக்கிறீங்களா அப்படின்னு வந்து வளர சிரிப்பு வந்துச்சு. பாவீங்களா கடவுள் எப்படி இருக்காரு, நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சிரிப்பு வந்தவர் கடைசியில இந்த மாதிரி நடக்கக்கூடிய சிறப்பு எல்லாரும் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு சென்டரே வந்து ஓன் பண்ணிட்டாரு சரிங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் பார்ப்போம்.